ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சுவையான ஒரு மேகி தாங்க. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக நான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பேனில் நல்லா ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சாப் பண்ண வேணாம், ஓரளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்சளவுக்கு தக்காளி வந்து அதிகமாக ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக. இப்போ ஒரு வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா பாதி தக்காளி போதும். இந்த அளவு குவான்டிட்டியில் இது சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்படி சீக்கிரதால நம்ம வந்து குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அதிகமாக காய்கறி இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் பெரியவங்க கூட இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது கூட நான் வந்து கேரட் சேர்த்துக்கிறேன். கேரட்டு அப்புறம் என்கிட்ட இருக்கிற காய்கறி வந்து கேரட்டும் பட்டாணியும் இருக்குது. ஸோ நான் முளைக்கட்டை வச்ச பட்டாணியும் இருக்குது. ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, அப்புறம் இந்த கேரட்டு, அப்புறம் பட்டாணி இது வேகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கணும். உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும், அதுக்காக நம்ம உப்பு சேர்க்குறோம். ஸோ காய்கறி சீக்கிரமாக வெந்து வரதுக்காக உப்பு போட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய காய்கறி நல்லா வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வர எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ரிப்ளை பண்ண முடியல, சாரி. இப்போ பாருங்கள், நம்மளுடைய வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பட்டாணி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ மசாலானா நம்ம அதிகமாக சேர்க்க போகிறதுல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஸோ மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும். பாருங்கள், இப்போ நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கிறேன். ஸோ டொமேட்டோ சாஸ் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கடையில் வாங்குகிற மாதிரி ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்க்குறோம். அது வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நான் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அடுத்தது வந்து நான் மேகி எடுத்துருக்கேன். ஸோ மேகி எடுத்துக்கலாம், இல்லை நூடுல்ஸ் இது கூட எடுத்துக்கலாம், நூடுல்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா சேமியா கூட. இந்த ப்ரொசீஜரில் நம்ம சேமியா போட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ தண்ணி ஒரு கொதிக்கணும், அப்போ தான் நம்ம வந்து மேகி எடுத்து போட முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, நல்லா கொதிச்சு வருது எல்லா பக்கமும் சுற்றி. இப்போ நான் மேகி எடுத்து இதில் 2 மேகி எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 மேகி எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ உடச்சி கிடச்சிலாம் எதுவுமே சேர்க்காதீங்க. ஸோ நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அப்படியே ஃபுல்லாக அப்படியே நம்ம எடுக்கிறச்சு நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னா கீழே உள்ளதாக அப்படியே வெந்திருக்கும். அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து அதை அப்படியே திருப்பி வைக்க போகிறோம். திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சா போதும். நம்மளோட மேகி இப்போ அப்படியே கலண்டுரும். உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் ஒன்றுமே ரொம்பலாம் ப்ரெஸ் பண்ணல, ஜஸ்ட் இப்படி மிக்ஸ் பண்ணி விடும்போது எல்லாம் கலந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு மேகியில் கொடுக்கக்கூடிய அந்த பவுடர் வந்து இதில் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. ஸோ நான் 2 மேகி போட்டிருக்கனால 2 பவுடரையுமே நான் சேர்த்துக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு நம்ம உப்புலாம் போட வேண்டியதில்லை, ஆல்ரெடி உப்புலாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ மேகி போட்டு அதுக்கப்புறம் உப்பு வந்து சேர்க்காதீங்க, உப்பு அதிகமாயிரும். இப்போ பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் ஃபுல்லாக ஓவர் குக் ஆகிற மாதிரி விடுங்க. அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகணும். இப்போ தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆகட்டும். ஸோ மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம பேனில் ஒட்டாமல் நூடுல்ஸ் நல்லா கரெக்டாக வரும். ஸோ சூடாக இருக்கனால ஆவி பறக்குது. ஸோ பாருங்கள், இப்போ பாருங்கள், நம்மளுடைய
மேகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா சுட சுட கம்மன்னு ஒரு மேகி ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஒரு கொஞ்சமாக நீங்கள் மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி ஆட் பண்ணி சாப்பிடும்போது செம்ம வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி யார் யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு இல்லை லைக் பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.